வணக்கம் மக்களே! இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சோசியல் மீடியால நேத்தைலருந்து ஃபுல்லா ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு கோல்டு ரேட்டு. அது வந்து எப்படின்னா, ஒரு பவுன் கோல்டு ரூ. 1,120,000 இன்னைய ரேட்டுக்கு ரூ. 1,120,000 ஒரு பவுனு. அதாவது ஒரு கிராம் கோல்டு ரூ. 12,350 ஏறி இருக்கு. இந்த கோல்டு ரேட்டு எதனால இன்க்ரீஸ் ஆச்சுது? எது மூலமா? அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி ரீசெண்டான கரண்ட் ஈவெண்ட்லாம் தெரியணும் அப்படின்னா தமிழ் வேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. அதாவது 1920 ஒரு பவுன் கோல்டு வந்து வெறும் ரூ. 21. இன்னைய நாள் 16/12/2025 இன்னைக்கு ஒரு பவுன் கோல்டு ரூ. 1,120,000. அதாவது ஜனவரி 1லேருந்து இந்த வருஷம் எண்டு வரைக்கும் சேர்த்து இன்னைய வரைக்கும் சேர்த்து ரூ. 43,000 ஒரு பவுனுக்கு கூடியிருக்கு. கோல்டு எப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஜனவரி 1 மொத்தமே ஒரு பவுன் கோல்டு 57,000 தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் 100 கூடுது. ஒவ்வொரு நாளும் காலையில் ஏறும், ஈவினிங் இறங்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஆகிட்டே இருந்துச்சு. மார்ச் மாதம் 65,000, அப்புறம் ஏப்ரல் மாதம் வந்து ஒரு 68,000 அந்த மாதிரி இருந்துச்சு. ஆகஸ்ட் வரைக்கும் வெறும் 73,000 தான் இருந்துச்சு. ஒரு 100 ஏறி. அப்புறம் வந்து அது இல்லைன்னா ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து 50% டேக்ஸ் விதிக்க போகிறேன்னு சொன்னதுலேருந்து 100 கூடிகிட்டு இருந்தது 1000 கூடி நேற்று, அதாவது டிசம்பர் 16 அன்னைக்கு ஒரே நாளில் 1,160 கூடி ஒரு பவுனு 1,120,000. வரலாறு காணாத ஒரு ஏற்றம். இனிமேலாம் கோல்டு எப்படி வாங்க போகிறோன்றது தெரியல. ஸோ எதனால் அந்த கோல்டுலாம் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆனது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேக்ஸு. அதிகமான ஏற்றுமதி இறக்குமதின்றதுனால டேக்ஸ் ஒரு முக்கிய ரீசன் சொல்லலாம். அப்புறம் டாலரில் விலை நிலையே இல்லை. எப்படின்னா ஒரு டாலரோட மதிப்பு இன்னைக்கு 90.20 ஸோ எப்போவுமே கோல்டை வந்து டாலரில் தான் மதிப்பிடுவாங்க. ஆனால் இப்போ அது வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால கோல்டுமே டெய்லி 1000 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நேற்று மட்டும் 1,120 கோல்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்புறம் ரெண்டாவது என்னது அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து கோல்டை வந்து சென்ட்ரல் பேங்க்கில் இப்போ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா ஒரு நாட்டோட வெல்த்து வந்து கோல்டு எவ்வளோ வச்சுருக்கோம், சென்ட்ரல் பேங்க்கில் எவ்வளோ கோல்டு வச்சுருக்கோன்றதை பொறுத்து தான் ஒரு நாட்டோட வெல்த்து. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விலை நிலை இல்லை. இப்போ எல்லாருமே எப்படின்னா கோல்டில் இப்போ மக்கள் வந்து எல்லாமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு அதிகமாக வேலை ஏறுதுன்ற ஒரு ரீசனுக்காகவும் கோல்டை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஜனவரி 1லேருந்து இப்போ வரைக்கும் கோல்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 43,000. ஜனவரி 1 நீங்கள் வந்து ஒரு பவுன் கோல்டு வாங்கணும் அப்படின்னா 57,000 வாங்கிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு பவுன் கோல்டு வாங்கணும் அப்படின்னா 1,120,000 அந்த அளவுக்கு போயிடுச்சு. சரி, ஓகே. தங்க ரேட்டு தான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளியும் ரேட் அதிகமாக வச்சுட்ருக்கு. இப்போ ஜனவரி 1 நீங்கள் வந்து வெள்ளி வாங்கணும், அதாவது 1 கிலோ வெள்ளி வாங்கணும் அப்படின்னா 98,000. ஆனால் இப்போ இன்னைய ரேட்டுக்கு நீங்கள் 1 கிலோ வெள்ளி வாங்கணும்னா 2,50,000. இந்த வருஷத்தில் மட்டும் 1,50,000 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜனவரி 1லேருந்து கம்பேர் பண்ணும்போது டிசம்பரில் இந்த அளவுக்கு கூடி இருக்குது. எதனால் வெள்ளி வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா, மக்களோட பயன்பாடு அது ஒரு பக்கம் இருந்தாலும் தொழிற்சாலையில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது வெள்ளின்றது அவ்வளோ சீக்கிரத்தில் எரோட் ஆகாது, தேய்மானம் ஆகாது. அதுக்காக சில எக்யூப்மெண்ட்டுக்கு வெள்ளி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஒயரிங் அதுக்கெலாம் வெள்ளி வந்து அதிகமாக இப்போ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஒரு ரீசன். ஸோ கோல்டும் அதிகமாக ஆகிட்டுருக்கு, வெள்ளியும் அதிகமாகிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரீசனான முக்கியமான நியூஸ்லாம் தெரியணும் அப்படின்னா தமிழ் வேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.